இப்போ வந்து நம்ம எந்த விஷயத்த நம்ம லட்சியமாக ஏற்றுக்கணும், எந்த துறையில் போய் படிக்கணும். இப்போ +2 முடிச்சாச்சு, மேற்கொண்டு நம்ம என்ன படிக்கிறது, எந்த துறையில் நாம் சாதிக்கணும், எந்த துறையை தேர்ந்தெடுத்து நாம் சாதிக்கணும், நமக்கு பிடிச்சது எது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாம் எந்த விஷயத்துக்கு அடிமையாகிறோமோ அதுதான் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். நம்ம எந்த விஷயத்த அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. என்னத்தை பார்க்குறீங்க, அதில் முதல்ல என்னத்தை பார்க்குறீங்க? இல்லை கேம் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்க, அந்த ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே கேம்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? அப்போ இந்த கேமுக்கு சம்மந்தமான ஒரு ஏதாவது படிப்பு இருக்கா, கேம் உருவாக்குற மாதிரி, அது மாதிரி போயிடணும். அல்லது சினிமா பார்க்குறீங்களா, சினிமாவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்களா, அப்போ ஒரு சினிமாவே பார்த்துட்ருக்கீங்க, சினிமா புதுசு புதுசாக தேடி ரொம்ப அடிக்ட் ஆகிட்டிங்களா, அதை உங்களுடைய துறையாக தேர்ந்தெடுத்துக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் புதுசு புதுசாக ரெசிபி, புதுசு புதுசாக டேஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயத்தில் அடிமையாயிட்டீங்க அப்படின்னா அந்த துறையில் உங்களுடைய தொழிலை தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் எதில் நீங்கள் சாதிக்க விரும்புகிற துறையை ஒரு சமையல் துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரசியல் ஆர்வம் இருக்குது, இல்லை ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்குது, எனக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், விளையாடிட்டே இருக்கணும் போல் தோணுதுச்சு படிக்கும்போது சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், விளையாட்டுலேருந்து எந்த விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதையே உங்களுடைய துறையாக தேர்ந்தெடுத்துங்க. அதாவது இதோட அடிப்படை என்னென்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்கு அடிமையாகிறீங்களோ அந்த விஷயத்துலேருந்து தான் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும். எந்த விஷயத்துக்கு அடிமையாகிறீங்களோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் உங்கள் லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும். விளையாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா விளையாட்டை வந்து உங்களுடைய லட்சியமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டை உங்களுடைய லட்சியமாக எடுத்துக்கோங்க. அதனால் இப்போ மொபைல் ஃபோனுக்கே எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கேன், நீ உருப்பிட மாட்டே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, அந்த மொபைல் ஃபோனில் அவர் எதை பார்க்குறாரு, கேம் தான் எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுகிட்டே இருக்க, இந்த மாதிரி கேம் விளையாண்டு தான் நீ வீணாக போகிற அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, கேமில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு கேம் கிரியேட்டராக மாற்றிருங்க. ஒரு கேமை கண்டுபிடிக்கிறவங்க, அந்த மாதிரி தொழிலெலாம் இருக்குது, படிப்பெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களில் அவரை சேர்த்து விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி எதுக்கு அடிமையாகிறாங்களோ அந்த அந்த அடிமைத்தனத்திலேருந்து தான் நம்ம. ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுமா, சாதிக்கணும்னா நாம் தேர்ந்தெடுக்கிற துறைக்கு நம்ம அடிமையாயிடணும். அப்போ தான் நம்மளால் சாதிக்க முடியும், இல்லைன்னா சாதிக்க முடியாது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு மருத்துவம்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த துறைக்கு நீங்கள் அடிமையாயிடணும், அப்போ தான் நீங்கள் அதில் சாதிக்க முடியும். ஒரு இன்ஜினியரிங்னால் அதுக்கு அடிமையாயிடணும், ஒரு சினிமானா அதுக்கு நீங்கள் அடிமையாயிடணும். இல்லை என்னால் அடிமையாக முடியல, நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் எனக்கு மொபைல் ஃபோன் தான் பார்க்க தோணுது, இல்லை டிவி தான் பார்க்க தோணுது, சினிமா தான் பார்க்க தோணுது, எனக்கு இது பெரிய போராடி, இல்லை கிரிக்கெட் தான் பார்க்க தோணுது அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு என்னால் அடிக்ட் ஆக முடியல அப்படின்னா அது உங்களுடைய துறையாக இருக்காது. நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகுறீங்களோ அதிலேருந்து தான் உங்கள் லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் அப்படி தான் வந்து தெரியாமல் ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. படித்து முடிச்சுட்டு கடைசியில் வேலைக்கு போகும்போது தான் தெரியும் அந்த துறை நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவும் நடந்துருவோம். அப்படி தான் நிறைய நடக்குது. எது தனது லட்சியங்கிறத தேர்ந்தெடுக்க தெரியல. வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எதுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் சினிமாவை தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ சினிமா தான் உங்கள் லட்சியமாக இருக்கலாம், அதில் தான் உங்கள் லட்சியமாக. அல்லது விளையாடிக்கிட்டே தான் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் தான் விளையாட தோணுது அப்படின்னா கிரிக்கெட் தான் உங்கள் லட்சியமாக இருக்கலாம். அந்த மாதிரி எதுக்கு அடிமையாகிறீங்களோ அதுலேருந்து தான் லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா லட்சியம் உங்களை அடிமைப்படுத்தும். நீங்கள் சரியான லட்சியத்தை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த லட்சியம் உங்களை அடிமைப்படுத்தும். இது சரியான லட்சியம்னு எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? நான் தேர்ந்தெடுத்தது சரியான படிப்பு தான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அது உங்களை அடிமைப்படுத்துகிறதா? சோம்பேறித்தனமே வராது. நீங்கள் சரியான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா போராட வேண்டிய அவசியமே இல்லை. மன ஒருமைப்பாடு, இந்த மாதிரி வேறு விஷயங்கள் உங்களை இழுக்காது. இப்போ சரியான ஒன்றை இப்போ இன்ஜினியரிங் தான் உண்மையிலே இன்ஜினியரிங்க்கு நீ அடிமையாயிட்டிங்கன்னா உங்களுக்கு சினிமாலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. சினிமா, மொபைல் ஃபோன் எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டீங்க. சாப்பாட்டுக்கு எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டீங்க. கேமு, வீடியோ கேம் விளையாடி எதுவுமே அடிக்ட் அந்த இன்ஜினியரிங் நீங்கள் அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம தேர்ந்தெடுத்தது சரியானது தான். ஆனால் அதுக்காக நீங்கள் போராடக்கூடாது. சினிமா சினிமா பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா சினிமா பார்த்து நம்ம இன்ஜினியரிங் கோட்டை விட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்ஜினியரிங் உங்களை அடிமைப்படுத்தணும். அப்போ தான் அது நீங்கள் தேர்ந்தெடுத்த படிப்பு சரியான படிப்பு.
அது உங்களை அடிமைப்படுத்தலையா? இப்போ நீங்கள் மருத்துவராக படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. உங்களை வேறு விஷயம் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா, வேறு விஷயம் எதுவாக இருக்கும்? ஒருவேளை விளையாட்டாக இருக்கலாம், அல்லது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது ஒரு கலைத்துறையாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். ஒரு கவிதையை தான் அடிக்கடி வாசிக்கிறீங்க, அடிக்கடி எழுதுறீங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறது ஒரு எம்பிபிஎஸ்ஸு அப்படின்னா, நீங்கள் கவிதை தான் உங்களை அடிமைப்படுத்துது அப்படின்னா, உங்கள் துறையே அதுதான், கவிதை தான். ஏன்னா அதனால் நாம் தேர்ந்தெடுக்கிற துறை நம்மளை அடிமைப்படுத்தணும். அப்போ தான் இந்த மற்ற விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். உங்களை அடிமைப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு படிப்பு உங்களை அடிமைப்படுத்தவில்லை என்றால், +2க்கு அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு படிப்பு உங்களை அடிமைப்படுத்தவில்லை என்றால், உங்களை மற்ற விஷயம்லாம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். சாப்பாடு, மொபைல் ஃபோனு, சினிமா, விளையாட்டு, இதெல்லாம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதெல்லாம் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதுலேருந்து தப்பிக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் அடிமையாகிடுவாங்க, சாப்பாட்டில் அடிமையாகுவாங்க, இந்த மாதிரி சிகரெட்டில் அடிமையாகிடுவாங்க. சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேறு விஷயங்களுக்கு தப்பிக்க நினைக்கிறது தான். சரியான விஷயத்தில் போய் இவங்க அடிமையாகாத போது, லட்சியங்கிறது ஒரு அடிமைத்தனம் தான். நீங்கள் சாதிக்கணும்னா ஒரு லட்சியத்துக்கு அடிமையாகணும், நீங்கள் தேர்ந்தெடுத்த லட்சியத்துக்கு அடிமையாகணும். அப்போ அங்கே அடிமையாக முடியலை அப்படிங்கும்போது, அது என்னை அடிமைப்படுத்த மாட்டேங்குது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அது எனக்கு அப்படிங்கும்போது அதுலேருந்து தப்பிக்க நினைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொபைல் ஃபோனு, அல்லது சாப்பாடு, அல்லது ஃப்ரெண்ட்ஸு, அல்லது சினிமா, அல்லது கிரிக்கெட்டு, இப்படி ஏதாவது, அல்லது சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, போதைப்பொருள், இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுவே உங்களுடைய போதையாக மாறிவிடும். நீங்கள் உண்மையிலே மருத்துவம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது உங்களை அடிமைப்படுத்தணும். நீங்கள் ஒன்றும் போராடவே கூடாது, அது உங்களை அடிமைப்படுத்தணும். அதுபோல் உண்மையிலே உங்களுக்கு விஞ்ஞானம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்தணும். அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் வரவே மாட்டீங்க வீட்டுக்கு. அந்த அளவுக்கு அங்கேயே போட்டு தூங்கிடுவீங்க ஆராய்ச்சி கூடத்துலேயே. அந்த மாதிரி இரவும் பகலும் பாராமல் உழைக்கிற அந்த அளவுக்கு அதை அடிமைப்படுத்தும். அதனால் இதுதான் அளவுகோல். உங்களை எது அடிமைப்படுத்துகிறதோ அதுதான் உங்களுடைய லட்சியம். அதுலேருந்து உங்கள் லட்சியத்தை தேர்ந்தெடுங்க. அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அதில் தான் உங்கள் லட்சியம் இருக்குதுன்னு கூட நீங்கள் யோசிங்க. இதில் தான் நம்ம லட்சியம் இருக்கோம், எப்போ பார்த்தாலும் சினிமாவே பார்க்குறோம். அப்போ சினிமா பார்க்குறதே, எப்போ பார்த்தாலும் சினிமாவே பார்த்துக்கிட்டே இருக்கிறதே உங்கள் லட்சியமாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சினிமாவே பார்த்துட்ருக்கீங்கப்பா எப்போ பார்த்தாலும், வீட்டில் கூட திட்டுறாங்க, படித்து முடித்து என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சினிமா பார்க்குற எனக்கு ரொம்ப பிடிக்குது சினிமா. அப்போ சினிமாவிலேருந்தே ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுங்க. அப்போ வாழ்நாள் முழுவதும் சினிமாவே பார்த்துட்ருக்கலாம்ல, சினிமாவுக்கே அடிமையாகலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு அடிமைப்படுத்துதோ அதுலேருந்தே ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுங்க. சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். விளையாடுறது தான் எப்போ பார்த்தாலும் கபடி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது, அல்லது கிரிக்கெட் விளையாடுற, அது எனக்கு நாள் முழுதும் என்னால் விளையாடிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு நான் அடிக்ட்டு. ஆனால் இப்போ நான் +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே இப்போ நான் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை விட நீங்கள் இந்த கபடி உங்களை அடிமைப்படுத்திச்சு பார்த்தீங்க, அதையே உங்கள் லட்சியமாக எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் இன்ஜினியரிங் போனால் என்ன ஆகும்? திரும்பவும் இந்த கபடியோ ஸ்போர்ட்ஸ் இதே நினப்பில் இருப்பீங்க. அப்போ இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒட்டாது. அதனால் ஒட்டலையோ ஒரு இன்ஜினியரிங் கூட ஒட்டலாம், ஆனால் அடிமைப்படுத்துதான்னு பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்திருக்க படிப்பு உங்களை அடிமைப்படுத்துதா, இல்லை அடிமைப்படுத்த மாட்டேங்குது, நான் கஷ்டப்பட்டு தான் போராடி அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் அது என்ன அடிமைப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய துறையே இல்லை, உங்களுடைய லட்சியமே இல்லை. அது என்றைக்குமே உங்களுக்கு ஒட்டாது. உங்களை அடிமைப்படுத்தலைன்னா அது என்றைக்குமே உங்களுக்கு ஒட்டாது, அதில் சாதிக்கவும் முடியாது. உங்களை அடிமைப்படுத்தாத ஒரு துறையில் போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் நீங்கள் சாதிக்கவே முடியாது. எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும், எதையாவது சாதிக்கணும்ப்பா அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கு, சாதிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, மிகப்பெரிய ஏமாற்றம், அது ஒரு மிகப்பெரிய அவமானம், நான் கண்டிப்பாக சாதிச்சே ஆகணும்னா, அப்போ நீங்கள் எதில் அடிமையாகிறீங்க? நீங்கள் படிக்கிற படிப்பில் நீங்கள் அடிமையாகிறீங்களா? நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, அல்லது டாக்டர் படிக்கிறீங்களா, அல்லது ஒரு ஆசிரியராகிறதுல படிக்கிறீங்களா அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்துதா? அதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களா? அடிமையாகலைன்னா இல்லை 4 நாள் நான் படிக்கிறேன் கஷ்டப்பட்டு, திரும்பவும் நான் என்னால் மன ஒருமைப்பட முடியல, அதில் முழு கவனத்தை செலுத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய துறையே கிடையாது. எது அடிமைப்படுத்துகிறதோ அதுதான் உங்களுடைய துறை. அது கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க,
அவ்வளோதான். உங்களை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க. சரி, இரவு வணக்கம்.